போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வுக்கான பல்வேறு செயற்றிட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். வெல்லம்பிட்டிய லக்சந்த செவன வீட்டு தொகுதியை மையப்படுத்தி இன்று அதிகாலை முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனும் இதில் கலந்து கொண்டார். මේකින් ගැලවිලාවිල ආමිසෝ කියන අමුල ඉතර කිරීම නෙවෙයි පරමාර්ථය වල හොඳ මිනිස්සුන්ගේ මේ සමාජයට මේ කරන වැඩි කරදරයක් වෙනවා. පසුගිය වතාවේ ලබා දුන්න ලේඛනයේ තව අත්අඩංගු කරන බැරි වෙච්ච සංඛ්‍යාව 287 දෙනෙක්. නමුත් கடந்த முறை வழங்கப்பட்ட பட்டியலில் கைது செய்ய முடியாதவர்களின் எண்ணிக்கை 287. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சிலர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் விடுதலையாகியும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக 706 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது லாபம் ஈட்டும் தொழிலாக இருப்பதால் புதிதாக 928 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி 1921 பேர் உள்ளனர். இதில் உள்ளடங்காதவர்களையும் போதைப்பொருள் வர்த்தகத்தையும் கண்டறியும் நோக்கில் இன்று முதல் மீண்டும் யுக்திய நடவடிக்கை இலங்கை முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணத்தில் போதைப் பொருட்கள் அடிமையான பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அழைத்துச் செல்ல இன்று முதல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. குருநாகல் கல்வெல பகுதியில் இன்று விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போலீஸ் மோப்ப நாய்களும் இதற்காக பயன்படுத்தப்பட்டன.